சினிமாவோ அரசியலோ எதுனாலும் பிரம்மாண்டம். அப்போ தான் மக்களை கவர முடியும்னு நினைக்கிறாங்க. சட்டையை கழற்றிய காந்தி கால எளிமையான அரசியல் எல்லாம் எப்போவோ காணாமல் போச்சு. சரி, விவகாரத்துக்கு வருவோம். தமிழக வெற்றி கழக முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் ரொம்பவும் பிரம்மாண்டமாக நடந்துச்சு. அடுத்த மாநாடு இப்போ மதுரையில் நடக்குது. விஜய் சினிமா மட்டும் இல்லை, அரசியலும் பிரம்மாண்டமாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது மாநாட்டு கொடிக்கம்பத்தை சின்னதாக வைப்பாங்க. 100 அடி உயர கொடிக்கம்பத்தை ரெடி பண்ணி புஷி ஆனந்த் எல்லாம் பார்த்துட்டு போன கொஞ்ச நேரத்தில் அந்த கொடிக்கம்பம் மெல்ல மெல்ல சாஞ்சி ஒரு கார் மேலே விழுந்து அந்த காரு அப்பளமாக நொறுங்கிருச்சு. நல்ல வேலை, உயிர் சேதம் எதுவும் இல்லை. மதுரை மாநாட்டுக்கு அனுமதி வாங்கிறதுக்குள்ள தாவேகா கட்சிக்கு நாக்கு தள்ளி போச்சு. நிலைமை இப்படி இருக்கும்போது பாதுகாப்பு பக்காவாக இருக்க வேணாமா? பிரம்மாண்ட கொடிக்கம்பத்தை ஜேசிபி வச்சா ஊன்ற முடியும். முதல்ல அந்த மாதிரி தான் பண்ணிடுவாங்க. அப்புறம்தான் கிரேனை கொண்டு வந்தாங்க. அதுவும் ஒரே ஒரு கிரேன். எக்கச்சக்க வெயிட் உள்ள கொடிக்கம்பத்தை 2 போல்ட்டை வச்சு முறுக்கும்போது பாரந்தாங்காமல் சரிஞ்சு டொம்முன்னு விழுந்துருச்சு. அந்த இடத்துல வேடிக்கை பக்கம் வந்த கூட்டம் அலறி அடித்து ஓடி இருக்கு. மீடியாக்காரங்க 100க்கு மேற்பட்டவங்க இருந்திருக்காங்க. ஆழம் தெரியாமல் காலை விடலாமான்னு கிராமத்தில் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கொடிக்கம்ப விபத்து நடந்திருக்கு. இப்படி ஒன்று நடந்தால் எப்படியெல்லாம் பேசுவாங்க. ஏதோ சகுனம் சரியில்லைங்கிற மாதிரி வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க. ஆனால் விஜய் கட்சிக்காரங்க இசைஞானி இளையராஜா முதல்ல அன்னக்கிளிக்கு இசையமைச்சப்ப கரண்ட் கட்டாகி சகுனம் சரியில்லைன்னு குறை சொன்ன மாதிரி தான் இதுவும். கரண்ட் கட்டானது நல்ல சகுனமாக இளையராஜாவுக்கு அமைஞ்ச மாதிரி கொடிக்கம்பம் சாஞ்சதை தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்ல சகுனமாக பார்க்குறோம்னு சமாளித்து பேசுகிறாங்க. மாநாட்டை பற்றி பெருசாக பேசுகிறது எம்புட்டு முக்கியமோ அதை விட மாநாட்டுக்கு வர்றவங்களோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொடிக்கம்பம் சாஞ்சதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு அடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியவும் விஜய் கட்சி கவனமாக எடுத்து வைக்கணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.